சாய்ராம். இன்று சாயின் மகிமையில் ஞான சாய்பாபா மந்திர் வெங்கடேஸ்வர நகர் அம்பத்தூர் வரகடம் ஏரி சாலையில் அமைந்திருக்குது. இன்றைய தினமானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமநவமி அப்படின்றது சொல்வோம். ராமநவமின்றது பாபாவின் பிறந்த நாளாக இன்னைக்கு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ராமநவமின்றது இன்னைக்கு பாபாவின் பிறந்த நாளாக நம்ம நினைக்கிறோம். அதன் முன்னிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், போன 10 நாள் முன்னாடியிலேருந்து ராமநவமியின் தொடர்ச்சி காரணமாக நம்ம முதல் நாள் பார்த்தீங்கன்னா கொடியேற்றுதல் நிகழ்ச்சி அப்படின்றது நம்ம நடைபெறும். அது முதல்ல நம்ம ஷிரடியில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு முதல் நாளாக கொடியேற்றுதல் நிகழ்ச்சி. அதனை முன்னிட்டு மறுநாள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு ஹோமங்கள், பூஜைகள், டெய்லியும் ஹோமம், பாபாவின் தத்தாத்திரேயர் ஹோமம் எல்லாமே டெய்லி இங்கே ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டே இருந்தது. இன்றைக்கி ராமநவமி. இப்போ போன 2 நாள் முன்னாடி தான் தொட்டில் கட்டுற நிகழ்ச்சி நம்ம பார்த்தோம். தொட்டில் கட்டுற நிகழ்ச்சியில் குழந்தை இல்லாதவங்க பாபாவை குழந்தையாக நம்ம நினச்சி குழந்தை நம்ம வாங்கி தொட்டிலில் போட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் ராமநவமிக்குள்ளே அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி இருக்குது, நல்ல செய்தி வரும் அப்படின்றது நமக்கு ஒரு சக்திபூர்வமான உண்மை. அது சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் தத்பாதீத ககனசதுருஷம் தத்வமக்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் சாயிநாதம் திரிகுணரடிதம் சத்குரும் தம் நமாமி. அஞ்ஞானம் என்னும் இருளை அகற்றி மெய்ஞானம் என்னும் ஒளியை வழங்கி தர்ம அர்த்தகாம மோக்ஷங்களாகிய அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய புருஷார்த்தங்களை அளிக்க வல்ல பரம்பொருள் ஞானசாயி எனும் திருநாமம் கொண்டு தமிழகத்தில் எங்கும் காணாத வண்ணம் 108 கலச கோபுரங்களில் சாய்நாதரின் அஷ்டோத்திர நாமாவளிகள் பொறிக்கப்பட்டு நமது ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. நமது ஆலயத்தில் ஸ்ரீராம நவமி விழா பாபாவின் பிறந்தநாள் விழாவாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் குழந்தை பாக்கியம் பெற வேண்டி கடந்த 7/4/2019 ஞாயிற்றுக்கிழமை அன்று குழந்தை பாக்கியம் பெறுபவர்களும் குழந்தை பாக்கியம் பெற்றவர்களும் சேர்ந்து தொட்டிலில் கட்டப்பட்டு கடந்த 1 வார காலம் பூஜை செய்யப்பட்டது. 13/4/2019 சனிக்கிழமை அன்று பாபாவிற்கு சிறப்பு அலங்காரம், அபிஷேகம், அன்னதானம் மற்றும் மாலை அம்பத்தூரில் புஷ்ப பல்லக்கு ஊர்வலம் நடைபெற்றது. மறுநாள் சித்திரை 1 தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. மாலை 6 மணி அளவில் ஸ்ரீராமனவின் பூர்த்தி விழாவான உரியடி விழா உரியடி அடிக்கப்பட்டு தொட்டில் கட்டப்பட்டது. இந்த தொட்டிலில் போடப்பட்டுள்ள பொம்மைகளை குழந்தை இல்லாதவர்களுக்காக பாபா பொம்மைகளை குழந்தையை பிரசாதமாக அளிக்கிறார். குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த பொம்மை பிரசாதத்தை பெற்று குழந்தை பெற்று சகல சௌபாக்கியங்களும் பெற எல்லாம் வல்ல ஞான சாய் பாபாவை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்.
ஸ்ரீராமநவமி தினத்தை நம்ம பாபாவோட ஜென்ம தினமாகவும் கொண்டாடுறோம். ஏன்னாக்க பாபா முதல்ல ஷீரடிக்கு வந்தது ஒரு ஸ்ரீராமநவமி தினத்தில் தான். பாபா வரும்போது பாபாவை ஆவோ சாயின்னு சொல்லி கூப்பிட்டவர் மகள் சாபதி. அன்னிலேருந்து தான் அவருக்கு சாய்பாபாங்கிற பேரே வந்தது. அவர் என்ன யாரும் யாருக்கும் தெரியாது, அவரோட பிறந்த தினம் யாருக்கும் தெரியாது. ஆனால் பாபா வந்த தினத்தை, இந்த ராமநவமி தினத்தை ஜென்ம தினமாக ஷீரடியில் கொண்டாடினாங்க. அதே போன்று நம்முடைய இந்த ஞான சாய்பாபா ஆலயத்தில் அங்கே ஷீரடியில் எப்படி கொடியேற்றுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் கொடியேற்றி 10 நாட்கள் உற்சவம் நடத்துகிறோம். முதல் நாள் கொடியேற்றிட்டு மறுநாள்லேருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு விசேஷமான ஹோமங்கள் பூஜைகள் எல்லாம் செய்கிறோம். அதாவது திருமணம் ஆகாமல் ரொம்ப நாள் இது பண்ணி தடைப்பட்டவங்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்கவும், குழந்தைகள் பிறக்கவும், மற்றும் வீடு கட்டணும், குழந்தைகள் படிக்கணும், பள்ளி கல்விங்கிற மாதிரி ஒன்னொன்றுக்கும் ஒரு ஹோமங்கள் இருக்குது. எல்லா ஹோமங்களும் கரெக்டாக செஞ்சுடுங்க. ஸ்வயம்பரா கலா பார்வதி ஹோமம், தத்தாத்திரேய ஸ்வரூப சாய் பகவான் ஹோமம், குழந்தை இல்லாதவங்களுக்கு கோபாலகிருஷ்ண ஹோமம், கல்விக்காக வாக்வாதினி ஹோமம், லக்ஷ்மி கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக மகாலட்சுமி ஹோமம். இது மாதிரி ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஹோமங்கள் பண்ணி கல்யாண உற்சவம், குழந்தைகளோட நாட்டிய நடன நாடகங்கள், அந்த மாதிரி எல்லா திருவிழாக்களும் இங்கே கொண்டாடின்னு இருக்கோம். இங்கே நம்ம பாபா கோவிலில் ரொம்ப விசேஷம் என்னென்னா தொட்டில் கட்டும் நிகழ்ச்சி தான். இந்த தொட்டில் கட்டும் நிகழ்ச்சியானது உற்சவம் ஆரம்பித்த 3ஆவது நாள் செஞ்சு 8 நாட்கள் குழந்தைகள் தொட்டிலில் இருக்கும். இன்றைய தினம் இந்த ராமநவமி உற்சவம் முடிந்ததும் மறுநாள் அந்த உரியடி உற்சவம் முடிந்து அந்த தொட்டிலில் இட்டப்பட்ட குழந்தைகளை, தொட்டிலில் இடப்பட்ட குழந்தை பொம்மைகளை குழந்தையாகவே பாவித்து சாயின் பிரசாதமாக எல்லோரும் பெற்றுக்கொள்வார்கள். இது கண்டிப்பாக இது மாதிரி நடந்தவங்களுக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பாக குழந்தை பிறக்குது. இதுக்கு நிறைய பேர் சான்று இருக்காங்க, சாட்சிகள் இருக்காங்க. இங்கே நம்ம பாபா கோயிலில் இந்த தொட்டில் வைபவமும் துணி பூஜையும் மிக மிக முக்கியமானதாகும். இந்த துணி பூஜையின் மூலமாக பலனடைந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. அதற்கு சாட்சியாக போபாலிலிருந்து ஒருவர் எங்களுக்கு ஃபோன் செய்து கூறினார்கள், உங்கள் நிகழ்ச்சியை ராஜ் டிவி மூலமாக நாங்கள் பார்த்து பாபாவுக்கு வேண்டிக் கொண்டு துணி பூஜை செய்ததன் மூலம் எங்களுக்கு ஒரு குழந்தை பேர் இப்பொழுது கிட்டியுள்ளது என்றார்கள். ஆகையினால் இந்த பாபா கோவிலுக்கு வருபவர்கள் நீங்கள் துணி பூஜை செய்து உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். குழந்தை இல்லாதவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், எப்படி வந்தாலும் இங்கே வந்தீங்கன்னா, இந்த பாபா கோயிலுக்கு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கட்டாயம் நிச்சயம் நீங்க வேண்டிய பலன் கிடைக்கும்.
எல்லாரும் வந்து ஒரு தடவை பார்த்தீங்கன்னா மன நிம்மதி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நினைச்ச காரியங்கள் வந்து நிச்சயம் நடைபெறும். அதனால் ஒரு தடவை வந்து ஞானசாய் அருள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வர வேண்டுகிறோம். ஜெய் சாய்ராம்.